ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அதை வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி நம்ம ஒரு 40 வந்து நம்ம ஒரு வின்னிங்ஸ் தான் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துட்டு தான் வரோம் அடிக்கடி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க வர. ஓகே, வாங்க நம்ம கசிங்குள்ளே போகலாம். வந்து என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 420 பார்த்தீங்கன்னா நமக்கு 420 வந்து நம்ம வந்து அடிச்சிருக்கீங்க. நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 40 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் வந்து கேரளா டிஆர் வந்து நம்பர் ரூபாய்க்கு வந்தாலும் சிங்கிள் போர்டு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வெண்ணி கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வெண்ணி கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 5000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வெண்ணி 100 ரூபா. அதே மாதிரி திரு டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வெண்ணி 1000 கொடுக்குறாங்க. திரு டிஜிட்டல் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வெண்ணி 500 சி போர்டு வெண்ணி 80 ரூபா. நீங்கள் திரு டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 வெண்ணி கொடுக்குறாங்க. பிசி வெண்ணி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, சி போர்டு வெண்ணி 100 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் திரு டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000, பிசி வெண்ணி 1000, சி போர்டு வெண்ணி 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அதே மாதிரி 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து கேரளா டைம் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி டியர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிங்க. ஓகே மகளே, நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே, நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிங்க. ஓகே, வந்து நம்ம 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 211 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 211 போடுறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 896 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் நிமிஷம் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். நம்ம வந்து 211 வச்சு அடிக்கல நமக்கு 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 155 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 155 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 155 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 907 இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 907 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 907 வச்சு அடிக்கல 9 அல்லது 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 430 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கல நமக்கு 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் சொல்ல இதில் 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கல நமக்கு 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 420 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 0 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கு மேட்ச் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 420 வச்சு அடிக்கல நமக்கு 7 அல்லது 0 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான நம்பர் நாளைக்கு வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் இன்றைக்கி யார் கொடுக்குறோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மகளே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 420. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முதல் சிவன் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தாப்புல. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ஆல்போர்டு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்திங்கன்னா விமல் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 4 1 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அச்சு அவர் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நாளைக்கே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 4 0 கொடுத்துருக்காப்புல. ஒரு ஏசிக்கே ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல்போர்டுக்கு 4 0 2 நம்பருமே வந்திருக்கு. ஓகே, அடுத்தபடியாக கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
அடுத்தபடியாக பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நாளைக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஓகே மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days கழிச்சு நம்ம இன்னொரு ஆள் போட்டு தான் எடுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் ஆசையாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மாதிரி நம்ம சேனலில் யாரையும் அதிக பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம வினிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, அடுத்தபடி நம்ம ஒரு 5 days வச்சு நம்ம வந்து ஒரு அடுத்த நாளுக்கான ஆள் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 211 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 211 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம வந்து டேன் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 951 வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 211 வச்சுருக்கல, நமக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 155ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 155 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 155 வச்சு எடுக்கல, நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 907ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 907 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 05 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 907 வச்சு எடுக்கல, நமக்கு 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 430. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 430 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 தான் நமக்கு கிடச்சிருக்கு ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா நம்ம 430 வச்சு எடுக்கல, நமக்கு 0 சி கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 420ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 420 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 நம்பர் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்தீங்கன்னா வந்து 420 வச்சு எடுக்கல, நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் வரத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 0 வந்து நமக்கு ஆல்போர்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் 0 வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கணக்கில். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்போர்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ண முதல்ல நீங்கள் வந்து இந்த 0வே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 0 பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 0550, 06 60 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 0550 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களால் அந்த ப்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 75 57 76 67 கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஆல்போர்டுக்கு 7 0 இல்லாமல் நாளைக்கு ஆட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0 பார்த்தீங்கன்னா அதிகமாக வர மாதிரி இருக்குது. நான் மார்க் பண்ணியே கொடுக்குறேன். 0 வந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மகளே பாக்ஸ் நம்பர் வந்து ட்ரை பண்ணுற முதல்ல நீங்கள் வந்து 150 301 வந்து கொஞ்சம் வரமாக இருந்தால் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மெத்தடில் நான் தனிப்பட்ட விதமாக எடுத்தேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் வரும். ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி கொஞ்சம் ஆதரிங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் வீடியோ போட. ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம்.